எப்படி சாஸ்வதமோ அதை விட 100 மடங்கு அதிக பலன் தரக்கூடியது வேல் பூஜை. முருகனுடைய அருள் இல்லாமல் ஒருத்தருடைய வீட்டிலே வேல் தங்காது, வேல் வராது. அது ஆயுதம் அல்ல. நிறைய பேர் நினச்சிக்கிறேன் அது ஆயுதம் அப்படின்னு. ஆயுதம்னா கொல்லணும், கொன்னாதான் அதுக்கு பேர் ஆயுதம். சூரபத்மன் மேலே முருகப்பெருமான் என்ன பண்ணார்? வேலை ஏவினார். வேல் உள்ளே போகணுன்னு அவன் என்னவா மாறினா சார்? அது வரைக்கும் ஊரே மோசமாக பேசின சூரபத்மன் வேல் உடம்புக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் ஊரே கும்பிட்ற சாமியை தூக்கிற மயிலாக மாறினான். எப்போ வேலும் வேல் மாறலும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள் போகுதோ அப்பொழுதே முன்கதை எவ்வளவு நாற்றமடிக்க கூடியதாக இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த கதையை கிழித்து தூர வீசி விட்டு புது கதையை தொடங்குவார், தலையெழுத்தை மாற்றுவார்.